தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக சந்திரன் மேல்மா எதிர்ப்பு விவசாயிகள் கூட்டமைப்பை சேர்ந்த சந்திரன் தற்பொழுது கைதாகி இருக்கிறார். அவர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுடைய குரல்களை பதிவு செய்து வருகிறீர்கள். ஆனால் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கான நீதி வழங்கப்படாமல் தொடர்ந்து அராஜக போக்கோடு செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது என்ன காரணம் சொல்லி உங்களை அடைத்து வைக்கிறார்கள்? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன சார்? வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குதுங்களா சார்? இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேல இந்த விவகாரத்துல போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து போராட்டத்துல உங்களை குண்டுக்கட்டாக எல்லாரையும் நூற்றுக்கணக்கான மக்களை அடைத்து வச்சிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க? இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன சார்? 3 பேட்சா தனித்தனியா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தனித்தனியா சத்தத்துல வச்சிருக்காங்க சார். 300 பேருக்கு மேல வந்திருக்காங்க. சிலர் அரெஸ்ட் பண்ணவே மறுத்து வந்த வண்டியிலேயே திருப்பி அனுப்புறாங்க மக்களை. மக்கள் யாரையும் ஒன்று சேர விட்டாம திருத்துறதே போலீஸோட குறிக்கோளாகவும் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு அரசும் துணையா செயல்பட்டு இருக்கு. நேத்து எங்களை சிப்காட் டிஆர்ஓ எங்களாண்ட ஒரு தவறான ஒரு பதிவை சொன்னதுனால தான் நாங்க நேற்று உள்ள போக நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டோம். தள்ளி அங்க நிற்கும் போது அவங்க எந்த ஒரு பதிலும் கரெக்டா கொடுக்கவே இல்லை. நைட்டு 11:30 மணிக்கு வரலாம் எங்களுக்கு கரெக்டான பதில் தரல. 11:30 மணிக்கு மேல எங்களோட மாவட்ட உளவு அலுவலர் வந்தாரு. அவர் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நிலத்தை எடுத்தே தீர்வோம், நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க எடுக்கணும்னா உங்களை நேரடியாவே எடுத்துருவோம் டைரக்டா, நீங்க இப்ப இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. கேக்குதுங்களா சார்? சார் கண்டிப்பா சார். இப்போ கிட்டத்தட்ட 300 பேர் ஒரே இடத்துல 2 நாட்களாக அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ சிப்காட் நிறுவனம் மட்டும் இல்லாம இப்போ மாவட்ட நிர்வாகமோ அல்லது ஆட்சித் தலைவரோ அல்லது இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய அதிகாரிகளோ உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இன்னும் இதுவரையில எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல சார். நேற்று நாங்க உள்ள இருக்கும் போது மட்டும்தான் மாவட்ட வருவாய் அலுவலர் வந்தாரு. அவர் கூட எங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ற மாதிரி இல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்க உங்களெல்லாம் கேட்டு அனுமதி கேட்டு நிலத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, டைரக்டா நாங்க எடுத்துட்டு போவோமேன்றாரு. அப்போ நாங்க அவரை கேட்கறோம், நீங்க விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் நீங்க தானே சார் அதிகாரி, இப்ப விவசாயத்துக்கு எப்படி சார் காவு கையிலையா, விவசாயிகளை கொண்டுட்டீங்களா, விவசாய நிலத்துங்களை அழிப்பீங்களான்னு கேட்கறதுக்கு அவரோட பதில் எதுவுமே சொல்லல. அதோட போனவர் தான். அதுக்கப்புறம் காலையில 10-11 மணி வரலாம் அவர் வரவே இல்லை. 11 மணிக்கு மேல எங்களை குண்டு கட்டா தூக்கி போட்டு சத்தத்தை வச்சிட்டாங்க. சார் இப்போ அடைக்கப்பட்டிருக்கிற திருமண மண்டபத்துல மின்விசிறி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில மக்கள் அங்க கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறத பார்க்க முடியுது. அங்க அடிப்படை வசதிகள் எப்படி சார் இருக்கு? அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். அதுலயும் இன்னைக்கு காலையில எங்களை அங்க அந்த ஆபீஸ்ல இருக்கும்போது வெடிக்கால ஒரு 2:30 மணில இருந்து காலையில நாங்க வர 9:30 மணி வரலாம் எல்லா குழாங்களையும் அடைச்சிட்டு தண்ணியும் வராத நிறுத்திட்டு பாத்ரூமையும் ஒரு மாதிரி இது பண்ணி வச்சுட்டாங்க, லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருமே காலையில தலைக்கடன் போறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. சார் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மக்கள் விரோத இந்த விளம்பர திமுக அரசு உங்களுடைய கோரிக்கைகளை செவி மடுக்கிறதா இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த சமயத்துல நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா சார் இருக்கு அரசுக்கும் சரி மாவட்ட? எங்களுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. எங்களோட விவசாய தொழில், நாங்க விவசாயிகள் எல்லாரும் எங்க நிலங்களை தொழில்துறை கொடுக்கூடாது. எங்கன்னா தரிசு நிலம் இருக்குதோ அங்க தொழில்துறை கொடுத்துட்டோம். எங்க விவசாய நிலங்களை விவசாயத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். அது எங்க நிலத்தை நாங்க மீட்டு எடுக்கிறவரை எங்களோட போராட்டம் தொடரும் சார். சார் நீங்க ஆணித்தரமா உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ ஏற்கனவே நீங்களே தெரிவிச்சிங்க, இப்போ இங்க வரக்கூடிய அதிகாரிகள் நீங்க என்ன போராட்டம் செஞ்சாலும் நாங்க நிலத்தை எடுத்த தீர்வோம் அப்படிங்கிற சொல்றத மாதிரி சொல்லிங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது சார்? நாங்க தொடர்ச்சியா இந்த அறவழியில போராட்டம் நடத்திக்கிட்டே தான் சார் இருப்போம். அது அவங்க எங்களை என்ன அராஜகத்துல பண்ணாலும் சரி, தூத்துக்குடியில பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணாங்கனாலும் ஓகே தான். எத்தனை பேரை சுட்டு தள்ளிட்டு அவங்க வச்சாங்கனோட வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொழுது இந்த விளம்பர திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக மேல்மா எதிர்ப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சந்திரன் அவர்கள் நம்மிடம் தற்பொழுது கருத்துக்களை வழங்கினார்.